ஆயனை தேடும் மாடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் அருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் அருவிக்கு அழைத்து செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களிப்புற்றதும் சோர்வுற்றதும் நிறைவாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இவர்கள் குடும்ப நிலையையும் நிலையாக ஆசீர்வதிக்க வேண்டுமென சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV and other social media. And in a special way, for all those who have written their Mass intentions yesterday and for all those who are helping this live telecast. Our Lady of Good Health may help them and bless them in their life. அன்னையின் அன்பு பக்தர்களே, நீங்கள் இருக்கும் இந்த இடம் புனிதமானது. உங்களின் ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்கும் அன்னையின் திருத்தலத்திலே இருக்கிறீர்கள்.
ஆகவே என்னென்ன கருத்துகளுக்காக, என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறீர்களோ அவற்றையெல்லாம் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். இன்று திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு இதயம் திரு இதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவின் இதயம் இணையில்லா இதயம். அவருடைய அளவில்லா அன்பை கொண்டாடும் நாளிலே இயேசுவின் திரு இதயத்தை தாங்கி இருக்கும் அத்துணை பேர்களுடைய நாம விழாவிற்காகவும் வாழ்த்துகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் திரு இதயத்தை நாமமாக கொண்டு இயங்கும் அத்தனை நிறுவனங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற அனைத்து நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். விண்ணாறு விண்ணக கொடைகளின் ஊற்றுகளில் இருந்து பொங்கி வழியும் அவரின் அருளை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாரும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பார செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 23. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார்.
சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா எத்தீங்கிற்கும் மஞ்சிடே. கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம்மை உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்படுவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பை பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. இது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நல்ல ஆயின் நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனார். அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேட மாட்டாரா? கண்டுபிடித்த பின் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்களில் சுமந்து போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட
மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேரில்லை, உன் புகழ் பாடா நாளனைத்தும் அது நாளில்லை, அது வீண் போனது. ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை இயேசுவின் திரு இதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவின் திரு இதயம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? 1994-95 ஆண்டுகளிலே நான் விடுமுறை பயிற்சி பணிக்காக அமெரிக்கா சென்றிருந்தேன். அமெரிக்காவிலே நான் இருந்த இடம் நியூயார்க் சிட்டி. அதற்கு அருகிலே இருக்கும் ஸ்டேட்டன் ஐலண்டு என்ற பகுதியிலே இருந்த ஒரு பங்கிலே 2 மாதங்கள் தங்கி பணியாற்றினேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்து நான் சாக்ரிஸ்டிக்கு சென்று என்னுடைய திரு ஆடைகளை களைந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குரல், ஃபாதர் செபாஸ்டின், கேன் வி கம் இன்சைட், நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு தாயும் அவர்களுடைய பிள்ளையும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார்கள். அவர்கள் இருவரையும் அமர வைத்துவிட்டு நான் அவர்களை பார்த்து கேட்டேன், என்ன சொல்லணும் அப்படின்னா. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, அது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை அப்போ தான் பார்க்குறேன், அது மகளை காமிச்சு, என் பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புது. அந்த பொண்ணை பார்க்குறேன், அதுக்கு 5 அல்லது 6 வயசு தான் இருக்கும். அழகான ஒரு குழந்தை, கண்ணமெல்லாம் புஷ்ஷுன்னு நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. எனக்கு ஆச்சரியம், இந்த 5-6 வயசு குழந்தை என்ன சந்தேகம் கேட்க போகுது அப்படின்ட்டு அந்த குழந்தையை பார்த்து, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்ட்டு. அது உடனே சொன்னிச்சு, எனக்கு ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த 5-6 வயசு பொடுசுக்கு எந்த ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு அதை கேட்டேன். எந்த ஜீசஸை பார்த்து உனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரலை அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க அன்னையின் பிள்ளைகளை. அந்த பொண்ணு அந்த சாக்ரிஸ்டியில் இருந்த ஒரு அழகான திரு இருதய ஆண்டவர் சுருவத்தை காமிச்சு, இந்த ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரலன்னுச்சு. நான் கேட்டேன், இந்த ஜீசஸை பார்த்தா உனக்கு ஏன் பயமாக இருக்குது, தூக்கம் வரலை அப்படின்ட்டு. அவள் சொன்னா, எங்கள் அப்பாவுக்கு இப்படி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அப்படி இல்லை, எனக்கும் அப்படி இல்லை, இவருக்கு மட்டும் இப்படி இருக்குது. 5 வயசில் பேசுகிறது பாருங்கள். எனக்கு ஆச்சரியம், அப்படி என்ன அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னோன்னு அது படார்னு சொன்னிச்சு, இவருக்கு மட்டும் இதயம் வெளியே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? நான் என்னைக்காவது அதை நினச்சி பார்த்துருப்பேனா? அந்த பொண்ணு சொல்லுது, இவருக்கு மட்டும் இதயம் வெளியே தெரிகிறது, அந்த இதயத்தில் இரத்தம் வழிகிறது, அது பற்றி எரிகிறது, தீச்சுவாலையெல்லாம் அதை சுற்றி இருக்குது. இப்படிப்பட்ட ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, தூக்கம் வரல அப்படிங்கிறது. என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பொண்ணை எப்படி ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்துவீர்கள்? கஷ்டம். நாம் நினச்சி பார்த்ததே இல்லை. ஏன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம பிள்ளைகள் அப்படி நம்ம பக்கத்து கேட்குறதில்ல. ஆனால் அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்க அப்படி கேட்குது, பயமாக இருக்குது, தூக்கம் வரல, ஜீசஸு, ஐயோ. திறந்திருக்கும் இதயம், வழிகின்ற இரத்தம்,
எரிகின்ற நெருப்பு எல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றது? ஆண்டவருடைய அளவற்ற அன்பை சுட்டி காட்டுகிறது. அன்புமிக்க ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளை, அதனால் இது அன்பின் விழா. இருதய ஆண்டவருடைய விழா அன்புக்கான விழா. இருதய ஆண்டவருடைய விழா அன்பை கொண்டாடும் விழா. இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு நாம் ஆண்டவரின் இதயத்தை கொண்டாடுகிறோம், பயப்படல. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம், தூக்கம் வரலன்னு இல்லை. இன்று நாம் ஆண்டவருடைய இதயத்தை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏனென்றால் அந்த இதயம் நமக்காக துடிக்கிறது. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, நமக்காக துடிக்கும் இதயம். அன்பின் 2 நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நிலை கடவுள் மக்களுக்காக கொண்டிருக்கும் அன்பு. 2வது நிலை மக்கள் கடவுளுக்காக கொண்டிருக்கும் அன்பு. கடவுள் மக்களுக்காக கொண்டிருக்கும் அன்பை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் காணாமல் போனதை தேடுகிறார். இது பபிலோனியாவில் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் அவர்களுக்காக எழுதப்பட்ட வசனங்கள். அந்த அடிமையின் அந்த அனுபவத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்த ஆண்டவர் எப்படி அவர்களை தேடி நாடி ஓடி சென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தரும் நல்லாயனாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வது, கடவுளுக்கு நாம் மனிதர்களாகிய காட்டும் அன்பு. இந்த அன்புல தான் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்மை நேசிக்கும், நம்மை யாசிக்கும், நமக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கும் ஆண்டவருக்கு நாம் செய்யும் காரியங்கள் பெரும்பாலும் துரோகமானவையாகவே இருக்கின்றன. அந்த அன்பை காட்டி கொடுக்கக்கூடியனவாகவே இருக்கின்றன. ஆண்டவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபீல் பண்ணுவார்னு நினச்சி பாருங்கள். ஏன் இந்த மக்கள், ஏன் என்னுடைய மக்கள் இப்படி இருக்கிறார்? அவருடைய அன்பை எப்படி பார்க்குறோம்? பைபிளை எடுத்து வாசிங்க. தொடக்க நூலிலிருந்து திருவழிபாட்டு நூல் வரை, தொடக்க முதல் இறுதி வரை ஆண்டவருடைய அன்பை நாம் வாசிக்கிறோம், யோசிக்கிறோம், நாம் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அனுபவிக்கிறோம். குறிப்பாக விடுதலை பயண நூலத்தில் உதாரணமாக அந்த ஆண்டவர் எப்படி அந்த மக்களை நேசித்தார், அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். எவ்வளவு தூரம் அவர்களை அவர் அன்பு செய்தார் என்றால் விடுதலையை கொடுத்தார், அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணார். அந்த மக்களை அந்த நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. அவங்க என்ன பதில் அன்பு காட்டினாங்க? அந்த மனிதர்கள் அவருக்கு காட்டிய அன்பு என்ன? அவரை பற்றி முணுமுணுத்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவரை திட்டினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவருடைய கட்டளைகள் மீறினார்கள் என்று சொன்னார். இதுதான் நம்ம காட்டுற பதில் அன்பு. இதில் தான் ஆண்டவர் மிகவும் வேதனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் அன்பிற்காக மார்கரெட் அலகோக் அம்மாளுக்கு ஆண்டவர், திருஇருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த பொழுது மார்கரெட் அலகோக் அம்மாளை பார்த்து சொன்னார், சகோதரியே, இந்த மானுடத்தின் மீது கொண்டிருக்கும் பேரன்பால் என் இதயம் பற்றி எரிகிறது என்ற அந்த இதயம் பற்றி எரியுவதற்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, போஸ்டின் அம்மாள், இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். போலந்தில் இருக்கும் கிரக்கோவிச் என்ற நகரத்தில் இருக்கும் ஒரு துறவு மடத்தில் கன்னிகையாக இருந்து இறையிறக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுத்த போஸ்டின் அம்மாள், அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த அறையிலே ஜெபித்திருக்கிறேன், அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். போஸ்டின் அம்மாளை பார்த்து 3 காரியங்களை சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், போஸ்டின், நான் இறை இரக்கத்தால் நிரம்பி இருக்கிறேன், என் இதயம் நிரம்பி வழிகின்றது, மனிதர்கள் மீது கொண்ட இரக்கத்தால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன், என்னை தேடி வரும் ஆன்மாக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிறேன், என் இறை இரக்கத்தை தேடும் பிள்ளைகளுக்கு துன்பங்களை களைந்து போடுகிறேன். இதுக்காகத்தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த திருத்தலத்துக்கு திரு யாத்திரையாக என்ன வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள், இவற்றிற்கெல்லாம் ஒரு ஆறுதல், தேர்தல், ஒரு விடை, ஒரு சாந்தம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி இந்த திருத்தலத்திற்கு அன்னையின் முகத்தை முகமுகமாய் தரிசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் தான் சொன்னேன், நீங்கள் சொல்லி இருக்கும் இந்த இடம் புனிதமானது. ஆகவே போஸ்டின் அம்மாளை பார்த்து சொன்னார் ஆண்டவர், அப்படிப்பட்ட இறை இரக்கத்தை கொண்டிருக்கும் என்னை மக்கள் கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள். 2வதாக சொன்னார்,
என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னிடம் வர மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், என் இதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் இரக்கத்தை பருக மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்காக நான் இன்னும் என்ன செய்வது? மூன்றாவதாக சொன்னார், இவர்கள் செய்யும் துரோகம் என் மனதை கிழித்து போடுகிறது சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பாவம் என்னும் துரோகம் அவருடைய மனதையை கிழித்து போடுகிறது என்று சொல்லுகிறார். நான் இவர்களுக்காக மன வருத்தப்படுகிறேன், இன்னும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. ஆகவே இந்த திரு இறுதி ஆண்டவர் திருவிழா நாம் நன்றியோடு ஆண்டவருடைய அன்பை சுவைத்து மகிழ்ந்து, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் என்று பாடும் அளவுக்கு நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க 4 காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, நமது அன்பு வாழ்வு மற்றவர்களுக்கு பயனுள்ள அன்பு வாழ்வாக இருக்க வேண்டும். தேட வேண்டும், நாட வேண்டும், ஓட வேண்டும், அவர்களை சுமக்க வேண்டும். அந்த சுமப்பதால் சுமையாக அல்ல, சுகமாக இருக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவனுடைய இரக்கத்தின் பிள்ளைகளாக நாம் மற்றவர்களுக்கு இரக்க செயல்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய மன வருத்தமும் நம்முடைய பாவ மன்னிப்பும் ஒரு உண்மையான மனமாற்றத்திற்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். உண்மையான மனமாற்றம் எதை நோக்கி செல்கிறது? ஆண்டவருடைய அன்பை நோக்கி நம்மை அழைத்து சொல்ல வேண்டும். ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம், நீங்கள் மனப்பூர்வமாக செய்யும் ஜெபமாலை, நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் ஒரு திருப்பலி, இந்த வேலை நகர் திருத்தலத்திலே நீங்கள் செய்யும் ஒரு புனித செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, இயேசுவின் திரு இருதய பெருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. திறந்திருக்கும் அந்த இதயம், அவர் இதயத்தை திறந்தவராய், இரக்கம் மிகுந்தவராய், இருகரம் விரித்தவராய் அவர் நம்மை நோக்கி வா மகனே, வா மகனே வா, வா மகளே, வா மகளே வா என்று சொல்லி அழைக்கிறார். அவரை அழைப்பை ஏற்று நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு? நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம், கனிவாயிருப்பாயே. எதையளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு?
கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயிருப்பாயே. தருகின்றோ எம்மையே ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. தருகின்றோ எம்மையே ஈர்ப்பாயோ எளிய காணிக்கை. எதை அளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயிருப்பாயே. எதை அளிப்போம் இறைவா, என்னிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயிருப்பாயே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, அன்பார்ந்த மகனின் இரத்தத்தின் சொல்லற்கரிய தன்மைகளை நாங்கள் கண்ணோக்குகின்றோம். இவ்வாறு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை என்றும் உமக்கு உகந்த காணிக்கை பொருளாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
மணிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரட்டையை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லீவோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய திருநிலையினராகிய அனைவரையும் உமது பரம அன்பில் நிறைவு காண செய்தருள்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் யாவரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவர்தம் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய், வா மகனே வா மகனே வா, வா மகளே வா மகளே வா என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கும் இதயத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம்.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இரத்தத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை காலமெல்லாம் கையிலேந்தி கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through his loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு